உன் காரில் நான் சீனியர்டா. நானும் ஒன்று போல தான்டா. நிலத்தை விற்று கொடுத்துட்டு என் பொண்டாட்டி என் குழந்தைய நாத்தி விட்டு வந்திருக்கேன். ठीक है ठीक है भैया टाइम ஆயிடுச்சு வாங்க. ட்ரைனிங் வந்ததுலேருந்து என் குழந்தையோட ஞாபகமாகவே இருந்தது. குழந்தைய ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அதிகாரம் கிட்ட கெஞ்சி பார்த்தேன். யாருமே விடல. வேலை கிடச்சிட்ட பிறகு போனாங்க. என்னால் அப்படி இருக்க முடியல. அதனால தான் ஒரு நாள் ராத்திரி தப்பிச்சு ஊருக்கு போனேன். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது, நான் நக்சல்னு சரணடைஞ்சதுனால போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியாத பெரிய பெரிய கேஸில் என் மேலே போட்டு வச்சுருந்தாங்க. என் குடும்பத்தை டெய்லி விசாரன்ற பேரில் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால என் பொண்டாட்டியும் போலி ஊர் விட்டே போயிட்டாங்க. எங்கே தேடியும் கிடைக்கல. இங்கேருந்து தப்பிச்சு போய் என்னால் வாழ முடியல. பேப்பரில் நான் நக்சல்னு சரணடைஞ்ச ஃபோட்டோ வந்ததுனால